வணக்கம். லங்காவு ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டாவுக்கு மரண அச்சுறுத்தல், சத்திய கடதாசி சமர்ப்பிக்க காலக்கெடு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனநல பிரச்சினைகள் ஏற்படும் அபாயம். வடக்கிலும் கிழக்கிலும் உணர்வு போராட்டம். மத்திய மலைநாட்டில் வீடுகளை அமைப்பதற்கு கடுமையாகும் சட்டங்கள். பாராளுமன்றத்தை விரைவாக கூட்ட வேண்டும், நாமல் கோரிக்கை. டிசம்பர் 16 அன்று மீண்டும் திறக்கப்படும் பாலர் பாடசாலைகள், வெளியான அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ தாம் தற்போது எதிர்நோக்கி வரும் மரண அச்சுறுத்தல் குறித்து 2026 பிப்ரவரி 6 முன்னர் நீதிமன்றத்தில் சத்திய கடதாசி ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என யாழ்ப்பாண நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மரண அச்சுறுத்தல்கள் காரணமாக நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியவில்லை என முன்னாள் ஜனாதிபதி நீதிமன்றத்துக்கு அறிவித்ததை தொடர்ந்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 14 ஆண்டுகளுக்கு முன்னர் முன்னிலை சோசலிச கட்சி செயற்பாட்டாளரான லலித் குமார் மற்றும் குகன் வீரராஜு ஆகியோர் கடத்தப்பட்டமை தொடர்பான வழக்கில் முன்னிலையாகுமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டிருந்தது. இன்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி விவகாரங்களுக்கான செயலாளர் புபுது ஜெயக்குடவின் கூற்றுப்படி இரு செயற்பாட்டாளர்களும் 2011 டிசம்பர் 10 கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சமீபத்திய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களிடையே மனநல பிரச்சினைகள் அதிகரிக்கக்கூடும் என்ற கவலையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் வெளியிட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் பெரும்பாலும் உணர்ச்சி அதிர்ச்சியின் அறிகுறிகளை காட்டுவதாக மனநல மருத்துவ ஆலோசகர் வைத்தியர் வித்யா விஜய பண்டார குறிப்பிட்டார். இந்த அறிக்கையில் தூக்க கோளாறுகள், நீடித்த மன அழுத்தம் மற்றும் உயிர் மாய்ப்பு எண்ணங்கள் கூட உள்ளடங்கும் என அவர் தெரிவித்தார். அனர்த்தத்தின் போது ஏற்பட்ட அதிர்ச்சி மற்றும் நிச்சயமற்ற தன்மையின் விளைவாக பதற்றம், மனசோர்வு மற்றும் பிந்தைய அதிர்ச்சி, மன அழுத்த கோளாறு போன்ற நிலைமைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவும் அவர் எச்சரித்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு மனநல குழுக்களை சுகாதார அமைச்சு அனுப்பி வைத்து சமூக உளவியல் ஆதரவு மற்றும் ஆலோசனை சேவைகளை வழங்குகிறது. நிவாரண பணிகளின் அடுத்த கட்டம் உணவு மற்றும் தங்குமிடத்திற்கு அப்பால் செல்ல வேண்டும் என்று அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். குறிப்பாக உயிர் பிழைத்தவர்களுக்கு நீண்டகால மனநல பாதுகாப்பு முக்கியம் என்பதை அவர்கள் வலியுறுத்தினர். நீண்டகால உளவியல் சிகிச்சைகளை தடுப்பதற்காக நிவாரண மையங்களுக்குள் பாதுகாப்பான இடங்கள் மற்றும் தொடர்ச்சியான பின்தொடர் சிகிச்சையின் அவசியம் குறித்தும் சுகாதார நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உலகளாவிய ரீதியில் இன்று அனுஷ்டிக்கப்படும் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் கவனஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அதன்படி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு முகவரியிடப்பட்ட கடிதம் ஒன்றை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 16 வருடங்களுக்கு மேலாக போராடும் தமக்கு இதுவரை நீதி பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என அந்த கடிதத்தினூடாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தமது உறவுகளை இழந்து தவிப்பில் போராடி கொண்டிருந்த சுமார் 500 பேர் எவ்வித நீதியையும் பெறாமலேயே உயிரிழந்துள்ளதாக மனித உரிமைகள் ஆணையாளருக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே இனப்படுகொலைக்கும் சர்வதேச குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கான இலங்கையை சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்திற்கு பாரப்படுத்த வேண்டும் என காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் இன்று வவுனியாவிலும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா பழைய பேருந்து தரிப்பிடத்திற்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இதேவேளை அம்பாறை மாவட்டத்திலும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அம்பாறை தாம்புலுவில் சந்தைக்கு அருகில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. மத்திய மலைநாட்டில் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடங்களில் குடியிருப்புகளை உருவாக்குவது தொடர்பில் கடுமையான சட்டங்களை உருவாக்குவது, அமுல்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கனமழை ஏற்பட்டால் பதுளை மாவட்டத்தின் நிலப்பரப்பில் 50% வரை நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது.
கணிசமான எண்ணிக்கையிலான மக்கள் தங்கள் அசல் வசிப்பிடங்களிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டியிருக்கும் என்றும் தற்போது நிலச்சரிவு ஏற்பட்ட சில இடங்களில் மனித குடியிருப்புகள் இல்லை எனவும் அவர் கூறினார். இனிமேல் ஆபத்தான பகுதிகளில் கட்டிடங்களை நிர்மாணிக்கும் போது அதிகாரிகளின் ஒப்புதலை கண்டிப்பாக பெற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ சமீபத்திய பேரிடரின் போது பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் அரசு நிறுவனங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பு இல்லாததால் மோசமடைந்துள்ளதாக தெரிவித்தார். பேராதனையில் உள்ள கட்டம்பே ஸ்ரீ ராஜோ பவனர் ஆலயத்திற்கு விஜயம் செய்த போது பேசிய அவர், பாதகமான வானிலையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆதரவளிக்க கிராம மட்டத்தில் கள அதிகாரிகளால் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருவதாகவும், ஆனால் அரசு நிறுவனங்களுக்கிடையேயான தொடர்பு இடைவெளிகள் மேலும் சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறினார். டிசம்பர் 16ஆம் தேதி பாடசாலைகளை மீண்டும் திறக்க கல்வி அமைச்சகம் தயாராகி வரும் நிலையில் இடம்பெயர்ந்த பல குடும்பங்கள் இன்னும் பாடசாலை கட்டிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அதே நேரத்தில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு பாதுகாப்பற்ற வீடுகளை காலி செய்யுமாறு மக்களை அறிவுறுத்துகிறது. அதே நேரத்தில் மீண்டும் திறப்பதற்காக பாடசாலைகளை காலி செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் எனவும் அவர் விமர்சித்தார். நிலைமை முரண்பாடானது மற்றும் மோசமான ஒருங்கிணைப்பு என்று விமர்சித்த அவர், பாராளுமன்றத்தை விரைவாக மீண்டும் கூட்டுவது அரசாங்கம் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை நன்கு புரிந்து கொண்டு பதிலளிக்க உதவும் என கூறியுள்ளார். பாதுகாப்பாக மீண்டும் செயல்படக்கூடிய அனைத்து பாடசாலைகளும் ஆரம்பகால குழந்தை பருவ மேம்பாட்டு மையங்களும் அடுத்த வாரம் மீண்டும் திறக்கப்படும் என ஆரம்பகால குழந்தை பருவ மேம்பாட்டுக்கான தேசிய செயலகம் அறிவித்துள்ளது. ஒரு அறிக்கையை வெளியிட்ட செயலகம், தற்போது செயல்படுவதற்கு பாதுகாப்பானதாக கருதப்படும் அனைத்து பாடசாலைகள் மற்றும் குழந்தை பருவ மேம்பாட்டு மையங்கள் டிசம்பர் 16 முதல் மீண்டும் திறக்கப்படும் என தெரிவித்துள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட அவசரகால பேரிடர் சூழ்நிலை காரணமாக பாடசாலைகள் மற்றும் குழந்தை பருவ மேம்பாட்டு மையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. இந்த நிலையில் தற்போது குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.